வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் இருந்துச்சு நான் வண்டியை பார்க்க போனேன். அங்கே நம்ம வண்டி என்னையும் கொஞ்சம் குளிப்பாட்டி விட்றான்னு சொன்ன காரணத்தில் அவனுக்கு குளிப்பாட்டிலாம் விட முடியாது, வேணால் தொடச்சி வேணால் விட்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொடச்சி விட்டேன். அப்புறம் காலேஜ் கிளம்பிட்டு அவசர அவசரமாக போகலான்னு பார்த்தேன். எங்கள் அம்மா நீ சாப்பாடு சாப்பிட்டு தாண்டா போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக ஊட்டி விட்டாங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே காலேஜ் கிளம்பி போயிட்டேன். காலேஜ் போய் பார்த்தா நம்மளுக்கு ஃப்ளட்டர் கிளாஸ், நம்ம நண்பர்கள் யாருமே இல்லை. ஸோ ஒரே டிப்ரிமிஷனுங்க. ஸோ அதனால் பிரேக்கில் வந்து நம்ம நண்பர்களை சந்திக்க போயிட்டேன். அப்புறம் நண்பர்கள் கூட கொஞ்சம் அட்டியை போட்டுட்டு அப்புறம் மதியம் டைமில் எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனேன். அங்கே டைரி மில்கை பார்த்தா நமக்கு ஒரே கிரேவு. ரேட் எடுத்து பார்த்தா 230 ரூபாய்ங்க. அதை அப்படியே அங்கேயே பத்திரமா ராசான்னு வச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரவில்லை, மேகமூட்டத்துன்னு கூட மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழை பெய்யலை. அப்புறம் வீட்டுக்கு வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு வண்டி எடுத்து உள்ளான்னு பார்க்குறக்குள்ளே காற்றுக்கு திருப்பி அடிக்குது. என்னடா இது, நான் நிற்பனா அப்படிங்குது. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் காலை வச்சு ஒரு எந்தினம் பாருங்கள் போயிடுச்சு. அப்புறம் வண்டி எடுத்து உள்ளே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். அடுத்த வேலை என்ன, நம்ம ப்ரூனோவை பார்க்குறது தான். இட்ஸ் அ மேண்ட்ரேட்ரி திங் டு டூ. நம்ம ப்ரூனோட்ட போய் ஹக் வாங்கினா தான் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். அப்படின்னு கொண்டா அவுட்டிங் வெளியே கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போயிட்டு நமக்கு வந்துட்டு பார்சல் வந்துருந்துச்சு. அந்த பார்சலில் என்ன இருக்குன்னா நம்மளோட ஜெர்சிஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவை பிக்கப் பண்ண போயிருந்தேன். பிக்கப் பண்ண போகிற டைமில் என்னென்னா துணி தேய்ச்சதும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய ஜாமான் வாங்கி வச்சுருந்தாங்க. எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கொரியர் ஆஃபீஸில் போய் கொரியர் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம நண்பர்கள் கூட வந்து வெள்ளிக்கிழமை ஆனாலே டர்ஃப் டே. ஸோ டர்ஃபில் போய் விளையாண்டுட்டு இன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டேன். நன்றி மக்களே, நாளைக்கு பார்க்கலாம்.